Hi friends and hi students, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லிருக்கோம், லீனியர் அல்ஜிப்ரா as well as abstract algebra simultaneously பார்க்க போறோம்னு சொல்லிருக்கோம். ஸோ இந்த வீக்கில் நம்ம லீனியர் அல்ஜிப்ரா பார்க்க வேண்டிய டாபிக் என்ன, மேட்ரிக்ஸ். ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படி பார்க்கலாமா, டிஃப்ரெண்ட் திங்கிங் அபவுட் மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே ஜஸ்ட் மேட்ரிக்ஸ் தானே மேம், இதில் என்ன இருக்குது, அதுக்குள்ளே நீல்போடன் மேட்ரிக்ஸ் ஐடம்போடன் போனால் கூட அதிகமாகும், வெறும் மேட்ரிக்ஸ் இன்ட்ரொடக்ஷனில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறவங்க இருக்கீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாமா. மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன ரெப்ரசன்டேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், A11 A12 அப்படி போடுவோம், AMN. ஸோ அது ரோ என்ன, காலம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் M cross N தெரியும். ஸோ இதில் நமக்கு ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் தெரியும். இதை வச்சு நம்ம என்ன எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும்னா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸில் எத்தனை எலமெண்ட் இருக்கும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் எம்ஐயும் என்னையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 2 மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மொத்தமாக எத்தனை எலிமெண்ட் இருக்கும், 1 2 3 4. அப்போ மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும், 4 எலிமெண்ட்ஸ் இருக்கும். சப்போஸ் 7 cross 8 இருந்தால் ஆகும் 56 இருக்கும் எலிமெண்ட்ஸ் இருக்க போகுது. அதே 1000 சொன்னால் கூட நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ அப்போது ஜஸ்ட் மேட்ரிக்ஸ் டெஃபினேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ரோ மேட்ரிக்ஸ்னால் ஒரே ஒரு ரோ இருக்கும், காலம் வந்து என்னது, எனி நம்பர் ஆஃப் காலம். இத்தனை காலம் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது, எத்தனை காலம் வேணாலும் இருக்கலாம், அதை ரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். காலம் மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ சிமிலர், சிங்கிள் ஒரே ஒரு காலம் இருக்கணும், ரோ எத்தனை வேணாலும் இருக்கலாம். அடுத்தது நல் மேட்ரிக்ஸ். ஸோ நல்லிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்ட் நம்ம பின்னாடி படிப்போம் லீனியர் அல்ஜிப்ராவில். இங்கே நம்ம வேர்ட் படிச்சுக்கோங்க, நல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, உள்ள 0 மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா, அப்போ நல் மேட்ரிக்ஸ், இதுக்கு இன்னொரு பேர் என்ன, 0 மேட்ரிக்ஸ். நம்ம எல்லாருமே சொல்லுவோம் யா ஓ அப்படின்னு கேப்லெட்டில் சொல்லுவோம். ஓ அப்படின்னா எல்லா எலமெண்ட்டும் 0 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது, நல் மேட்ரிக்ஸ்ன்னு இருக்குது. நல் மேட்ரிக்ஸ் as well as anti-commutative, which is anti-commutative என்னது, commutative என்னது, AB equal to BA. commutative என்னது, 2 மேட்ரிக்ஸ் இருக்குது, AB equal to BA. இதே anti-commutative முன்னாடி ஒரு மைனஸ் வரும், ஓகேவா. ஸோ இதுதான் நல் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ மேட்ரிக்ஸ் ஓவர் ஃபீல்டு, அதுக்குள்ளே உள்ள எலமெண்ட்டை பொறுத்து அது ரியல் மேட்ரிக்ஸா இல்லை காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸான்னு சொல்லிடலாம், அதுக்குள்ளே என்ன எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து, ஓகேவா. இப்போது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா. இப்போது இந்த 2வது பாயிண்ட், 2 மேட்ரிக்ஸ் ஆர் கம்பேரபிள். 2 மேட்ரிக்ஸை கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. கம்பேர் பண்ண சொன்னால் கண்டிப்பாக ரெண்டுமே என்னவாக இருக்கும்னா சேம் ஆர்டர் ஆஸ் வெல் அஸ் சேம் எலமெண்ட்ஸ்னால் உள்ளது வந்து நேச்சர் வந்து ஒரே நேச்சராக இருக்கணும்னு அர்த்தம். கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கணும், ரெண்டுமே ஈக்குவல் 2 மேட்ரிக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A ஈக்குவல் டு பின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ A ஈக்குவல் டு B அதான் கம்பேரபிள் ஃபார் பீயிங் ஈக்குவல் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால் A ஈக்குவல் டு B. இப்போ 2 மேட்ரிக்ஸை ஈக்குவல்னு சொல்லணும் அப்படின்னா A மேட்ரிக்ஸோட ஆர்டர் M cross N, இதோட ஆர்டர் P cross Qன்னு எடுத்துப்போம். அப்போ ரெண்டுமே சேம். இப்போ M ஈக்குவல் டு Pயாக இருக்கும், N ஈக்குவல் டு Qவாக இருக்கும். அட் த சேம் டைம் இதில் உள்ள எலமெண்ட்ஸும் சேமாக இருக்கும், ஓகேவா. ஸோ இப்போ இந்த 2வது ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சாச்சு. ஓகே, அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ சம்குள்ளே வரேன். இப்போ ஈஸியாக சொல்லிட்டிங்க மேம், 2 மேட்ரிக்ஸை ஈக்குவல் போட்டுட்டு வேல்யூ ஈஸின்னு. இப்போ A ஈக்குவல் டு பின்னு சொல்லிட்டாங்க. இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க, ஏவும் பியும் ஈக்குவல்னா எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு கேட்குறாங்க. கம்பேர் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இசட் ஈக்குவல் டு டபிள்யூலாம் எழுதிட்டேன். இப்போது இவ்வளோ சிம்பிளாக நமக்கு கேட்க மாட்டாங்க. கொஷின் இருக்குது, பக்கத்தில் நான் ஆன்சர் போட்டுட்டேன். உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் இதுதான் இருக்கும். A ஈக்குவல் டு B வர்றதுக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேஸ் இருக்குது. A அண்ட் B கேன் டேக் இன்ஃபைனைட் வேல்யூஸ். ஆனால் ஏவும் பியும் அவங்க வந்துட்டு கேட்டிருக்கிறது எக்ஸ் என்ன ஒய் என்ன இசட் என்ன டபிள்யூ என்ன தான் கேட்டிருக்காங்க. ஏவும் பியும் என்னென்னு அவங்க சொல்லவே இல்லை. ஏக்கு பதிலாக 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம். அப்போ ஏக்கு பதிலாக ஒவ்வொரு நம்பர்ஸ் கொடுக்க வேல்யூ இசட்டுக்கு மாறும், டபிள்யூக்கு மாறும். அப்போ ஒரு சொல்யூஷன் சொன்னால் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் கமா டபிள்யூங்கிறதா ஒரு சொல்யூஷன். இப்போ 1 2 A B இதுதான் சொல்யூஷன் பேக்கு. இந்த சொல்யூஷன் பேக்கில் நம்ம என்ன பண்ணலாம், ஏக்கு பதிலாக
1 கொடுக்கும்போது ஒரு செட் ஆஃப் ஆன்சர் கிடைக்கும். பிக்கு பதிலாக ஒரு ஆன்சர் கொடுக்கும்போது ஒரு செட் ஆஃப் ஆன்சர். அப்போ எத்தனை ஆன்சர் கிடைக்குது? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேஸ். அப்போ நீங்கள் நெட் எக்ஸாம்லையோ இல்லை செட் எக்ஸாம்லையோ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? A = எத்தனை பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறத கேட்பாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ ஏவும் பியும், ரெண்டாவது கொஸ்டின் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2 மேட்ரிக்ஸ் ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்குன்னா அண்டர் வாட் கண்டிஷன்? எந்த கண்டிஷனில் ஏவும் பியும் ஈக்குவல்? இங்கே பாருங்கள், ஏ இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 1ம் 3யும் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா 1 3 எப்படி ஈக்குவல் பண்ண முடியும்? 1 எப்போவுமே எதுக்கு ஈக்குவல் இல்லை? 3க்கு ஈக்குவல் இல்லை. இங்கே உள்ள 8 அப்படிங்கிறது 4க்கு ஈக்குவல் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டேரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. டேரெக்டானா வந்து நம்ம நார்மலாக சொல்கிறோம் இல்லையா, ஒரு 2 மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னு. அப்போ என்ன பண்ணணும்? வேறு ஏதாவது ஒரு பைனரி ஆப்ரேஷனாக உள்ளே கொண்டு வரணும். இல்லைனா உள்ள எலமெண்ட்டை கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கான்னு பார்க்கணும். ஸோ கம்ப்ரெஸ் அப்படின்னு சொன்னோடனே இங்கே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா Z2 சூஸ் பண்ணலாம். Z2 அப்படின்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீல்ட் ஆஃப் இன்டிஜர்ஸ் மாடுலோ 2 மாட் எடுத்து பாருங்கள். அதாவது எல்லாத்துக்குமே மாடுலஸ் எடுத்து பாருங்கள். 1 அப்படிங்கிறது மாடுலஸ் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே தான் வரும், 1 தான் வரும். அடுத்தது இங்கே 8 இருக்குது, 8க்கு மாடுலஸ் இருக்கும்போது 0. ஏன்னா 2ஆல் மாடுலோன்னு இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாடுலோ 2னா 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டர் கோஷன்ட், ரிமைண்டர் என்ன வருதுன்னு பார்க்கணும். அதை தான் இங்கே எழுதணும். கோஷன்ட் என்ன வேணும் எடுத்துகிட்டு போட்டோம், ரிமைண்டர் என்ன வருது அங்கே எழுதணும். இப்போ 8 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வருதா? அப்போ ஆன்சர் இஸ் 0. இப்போ ஏ வச்சுக்கோங்க, பி அப்படியே வச்சுக்கோங்க, இருக்கட்டும். இங்கே 3 பண்ணும்போது 1 2 is 2 பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும். 4 பண்ணும்போது 0, 7 பண்ணும்போது 1 0. இப்போ கம்பேர் பண்ணுங்கள், 1 0 1 0 வந்துட்டு. அப்போ ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக 0, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. பார்த்தியா? அப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? எந்த ஃபீல்டில் நான் சொன்னேன் இல்லையா, ஃபீல்டுனா காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஃபீல்டுனா எஃப் தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ரியல் நம்பர் தான் வரும், காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் வரும்னு சொல்ல முடியாது. நம்ம காலேஜ் லெவல் இன்ஜினியரிங் வந்துட்டோம், காலேஜ் லெவல் மேக்ஸ் வந்துட்டோம். ஸோ காலேஜ் லெவல் மேக்ஸ் வந்துட்டும் போது அந்த ஃபீல்டு வந்து நம்ம என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது Z2 நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கொஸ்டின் என்னென்னா, ஹவு மெனி சொல்யூஷன் A = B exist if entries are taken from ZP and P is prime, P is greater than 2. கவனிச்சுக்கோங்க, ZPங்கிற ஃபீல்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஏவும் பியும் மேட்ரிசஸ் ஈக்குவலாக இருக்குன்னா எத்தனை சொல்யூஷன் வரலாம்? ஓகேவா? அப்போது இது என்ன பண்ண, 2 ஃபார் எக்ஸாம்பிள் Z and W, ZPயில் 0லேருந்து P-1 மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்கும்? P எலமெண்ட் இருக்கும். அப்போ P எலமெண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. Z = Aல மேலே நான் சொல்லியிருக்கேன் அந்த எக்ஸாம்பிளுக்கு இது வந்து இது கம்பேர் பண்ண ஒரே மாதிரி தான் வரும். 2 ப்ராப்ளமும் சேர்ந்து தாண்டமா. இப்போ Z = A மொத்தம் எத்தனை ஆப்ஷன் வரலாம்? P ஆப்ஷன் வரலாம். இப்போ அடுத்தது நான் Wக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் வந்து Bன்னு எடுத்துக்கிறேன்னா அதில் P ஆப்ஷன் வரலாம். அப்படி என்ன பண்ணியிருக்கிறேன்னா 2 மேட்ரிக்ஸை நீங்கள் ஈக்குவல் பண்ணால் எத்தனை மேட்ரிக்ஸ் ஈக்குவல் பண்ணுறோம்? 2 மேட்ரிக்ஸ். அப்போ மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்குது? P எலமெண்ட் இருக்குது. Pயோட பவரில் 2 போடணும். அப்போ எத்தனை சாய்ஸ் வரும்? P⁻2 சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ பாருங்களேன், அடுத்தது ப்ரைம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஹவு மெனி எலமெண்ட்ஸ் ஆர் தேர் இன் எ செட், இப்படி தானே கேட்பாங்க. ஓகேவா? இப்படி மேம் இப்படி இருக்குது மேம், என்ன பண்ணுறது? ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ஒன்று தான், கொஞ்சம் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஒரு மேட்ரிக்ஸில் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோவில் P எலமெண்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன் ZPன்னு சொன்னதுனால மொத்தம் 0 ஆரம்பித்து 1 P-1 வரைக்கும் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொன்னால் மொத்தம் P எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் P எலமெண்ட்ஸ், அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே 0 வரலாம், 1 வரலாம், அப் டு P-1 வரலாம். இப்போ ஒரே ஒரு பர்டிகுலர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா P ஆப்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவதுக்கு P ஆப்ஷன். ஒரு ரோ ஃபுல்லாக எடுத்துக்கிட்டால் P செட்டு கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சொல்யூஷனில் எத்தனை ரோ எத்தனை காலம்ங்கிறத எழுதிக்கணும். அதை Pயோட பவரில் எழுதிக்கணும். P⁻m into P⁻n. That means P⁻m plus n elements இருக்கும். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிச்சோம்? m into n மல்டிப்ளை பண்ணி எழுதணும் இல்லையா? இங்கே எழுதும்போது P⁻m plus n வரும். ஓகேவா? அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் உனக்கு 5th கொடுத்துருக்காங்க. A = B இருக்குன்னா அவங்க இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் பண்ணணும் எந்த ஃபீ உங்களுக்கு வருது அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ Z3னா என்ன மீனிங்? 0 1 2 அர்த்தம். அடுத்து Z5னா என்ன அர்த்தம்? 0லேருந்து 4 வரைக்கும் அர்த்தம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் போன தடவை சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனில் நீங்கள் முதல்ல மாடுலோ ஆப்ஷன் எது இருக்கும் அதை செக் பண்ணுங்கடாமா. அதுக்கப்புறம் பெரிய பெரிய கவுண்டபிள் செட் ரியல் நம்பரோ இல்லை காம்ப்ளெக்ஸ்
போகிறோம். செகண்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, அதுபடி போட்டாங்க அடிஷன். ஸோ அடிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். 2 மேட்ரிக்ஸை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டுமே சேம் இன் நேச்சர், தட் மீன்ஸ் இன் ஆர்டர். ஆர்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாகவும் இருக்கலாம், ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸாகவும் இருக்கலாங்கிறது தான் ரெண்டாவது விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கேயும் ஸ்கொயராக இருக்கணும் அங்கேயும் ஸ்கொயராக இருக்கணும் மேடம்னா, நான் என்ன சொல்லிட்டேன், ஆர்டர் சேம்னு சொல்லிட்டேன். இப்போ இங்கே 4x4னா அங்கேயும் உனக்கு என்ன இருக்கும், 4x4. இங்கே சப்போஸ் 2x3 இருந்தால் அங்கேயும் என்ன தான் இருக்கும், 2x3 தான் இருக்கும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸா ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸா அந்த மாதிரி கண்ணா அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். அடிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஒரே ஒரு வேலை, என்ன வேலை, நீங்கள் ரெண்டோட ஆர்டர் மட்டும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணால் போதும். அடுத்தது அதோட அடிஷன் ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அடிஷன் ப்ராப்பர்ட்டிலாம் உங்களுக்கு தெரியும், பட் வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இது காமுடேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். காமுடேட்டிவ்னா A + B = BA. அதே மாதிரி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கோம். இப்போ ஏவும் பியும் 2 மேட்ரிக்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர் சேம் ஃபீல்டில் இருந்தால் A + Bயும் ஒரு மேட்ரிக்ஸாக இருக்கும், அதுவும் சேம் ஃபீல்டில் இருக்கும். 0 ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தால் A + 0. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இந்த 6th ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிஷனை பொறுத்த வரைக்கும் இது எபிலியன் குரூப்பாக இருக்கும். அடுத்தது ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன். ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன்னா உள்ள ஒவ்வொரு என்ட்ரியையுமே மல்டிப்ளை பண்ணணுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம் ஃபைண்ட் கேன்னு ஒரு ரோவை நீங்கள் வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் ஃபஸ்ட்டு ரோலேருந்து வெளியில் எடுத்துட்டிங்கன்னா நான் 5 வெளியில் எடுத்துட்டா 100. ரெண்டாவதுல 5 வெளியில் எடுத்துட்டா 012. அப்போது இங்கே கேவோட ஆன்சர் அவங்க 5ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, 5 கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒவ்வொரு என்ட்ரிக்குள்ளேருந்தும் ஒவ்வொரு ரோலேருந்து நீங்கள் வெளியில் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வேறு நேச்சர். ஓகேவா? இப்போது இதை நார்மலாக என்ன K = 5 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா 5 உள்ளே போச்சுன்னா ஆகும். தட் இஸ் இப்படி இப்படி சொல்லுவாங்கடா, இந்த ஆர்டரில் K = 5. இப்போ என்ன ஆகுனா, நீங்கள் கேட்க வரல, நீங்கள் 5 போட்டு பாருங்களேன். 5 நீங்கள் உள்ளே கொண்டு தான் ஆகும். 5 உள்ளே கொண்டு உள்ள ஒவ்வொரு என்ட்ரியாலையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது சேம் நாங்கள் தெர் இஸ் நோ இஷ்யூ. இப்போ சப்போஸ் என்னன்னா உங்களுக்கு 7 7 7 5 5 5 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து நீங்கள் வெளியில் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் ஒரு ரோலேருந்து ஒரு 7 வெளியிடுங்க, ஒரு 5லேருந்து வெளியிடுங்க. அப்போ 7 × 5 35 × 111 வரும். ஓகேவா? 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் K = 5 அப்ளை பண்ணணும். இந்த சம்முக்கு வருது, பட் நிறைய சம்முக்கு நீங்கள் ஒவ்வொரு ரோலேருந்து எதை நீங்கள் வெளில எடுக்கிறீங்க கவனமாக இருக்கணும். சரியா? ஓகேவா? இந்த நேரத்தில் என்னென்னா, இது ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனுக்கான எக்ஸாம்பிள் அதனால கொடுத்துருக்காங்க. மேட்ரிக்ஸில் வந்து உங்களுக்கு கனானிக்கல் ஃபார்ம் சொல்லி கொடுப்பேன் இல்லையா, அப்போ நான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு திங்கிங்ஸ் வந்து அப்போ பார்க்கலாம். இப்போ அடிஷனாக ஸ்கேலர்ஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்முலா போட்டாங்க. அடுத்தது இது ஸ்கேலர் அப்படிங்கிறப்ப K1 ஒன்று K2 2 ஸ்கேலர்ஸ் 2 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஏ மல்டிப்ளை பண்ணுறதும் 2 சேம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம AK எல்லா ப்ராப்பர்ட்டியும் நார்மல் தான். ப்ராடக்ட் ஆஃப் 2 மேட்ரிசஸ். ஸோ 2 மேட்ரிசஸ் சேமாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? சரி, மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். A and B கம்ஃபர்டபுள் ஆர் டிஃபைன்டு. AB இஸ் டிஃபைன்டுங்கிற வேர்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஏ நம்பர் ஆஃப் காலம் ஆஃப் A ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம் இன் B. அதாவது ஏல M × N இருக்குது, Bயில் N × P இருக்கணும். இதுவும் சேமாக இருக்கணும். அப்போ தான் உங்களால் மல்டிப்ளை பண்ண முடியும். இல்லைனா நான் AB இஸ் நாட் டிஃபைன்னு சொல்லிடலாம். இந்த டெஃபினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போது மல்டிப்ளை பண்ண முடிச்சிட்டோம். மல்டிப்ளை பண்ணது வரப்போகிற மேட்ரிக்ஸ் AB எப்படி இருக்குன்னா, இந்த காணா உள்ளதை அடிச்சிருங்க. வரப்போகிற AB மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவாக இருக்குன்னா M × P இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. 5 × 4 5 × 4 4 சேமாக இருக்குது. சேமாக உள்ளதை அடிச்சிருங்க. 5 × 5 வந்துருச்சு. ஓகேவா? அடுத்தது AB and BA போத் எக்ஸிஸ்ட். நிறைய பேர் AB எக்ஸிஸ்ட் ஆனால் BAவும் எக்ஸிஸ்ட்னு நினச்சிக்கிறீங்கடா. அப்படி கிடையவே கிடையாது. AB டிஃபைன்ட் ஆனால் BA டிஃபைன்ட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 × 3 இது ஏவோட ஆர்டர். உங்களுக்கு பியோட ஆர்டர் நான் என்ன சொல்லுன்னா 3 × 5. நான் ஏபிக்கு என்ன சொன்னேன், எடுத்து பக்கத்தில் எழுதி பார்க்கணுமா? 2 × 3 3 × 5 2 சேமாக இருக்குது. அதனால் ஏபி டிஃபைன். அடுத்து பிஏக்கு போகலாமா? பிஏ முதல்ல எது எழுதணும்? பி எழுதணும். 3 × 5 2 × 3. இப்போ 5ம் 2ம் சேமாக இருக்குது இல்லை.
அப்போ என்னாச்சு, பிஏ நாட் டிஃபைன்டு. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்தது என்ன அப்படின்னா, சின்ஸ் R2 R4 R5 0 ரோஸ் ஏபி ஏதாவது ஒரு ரோ வந்து உங்களுக்கு 0 இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நான் கரஸ்பாண்டிங் இந்த ரோ உங்களுக்கு 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 மேட்ரிக்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்கடாமா, அதில் 2வது ரோ 4வது ரோ 5வது ரோ இது எல்லாமே உங்களுக்கு 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க. மல்டிப்ளை பண்ணி வருதுல ஏபி, அதுலேயும் அதே ரோ 0 தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் C2 C3 C5 சரி. அடுத்தது now we can, அப்போ நீங்கள் என்ன மட்டும் கண்டுபிடிச்சா போதும், மற்ற 4 என்ட்ரியை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். அதாவது இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறாங்கல்ல, இதுக்கு ஷார்ட்கட் சொல்லி தராங்க உனக்கு. ஓகேவா? இதில் நீங்கள் எல்லாத்தையும் அங்கே ஆல்ரெடி முதல்ல 0 தான் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா 0 தான் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் 0 சர என்ன பண்ணுவாங்க, ஃபில் பண்ணிவிட்டு உனக்கு எதுக்கெல்லாம் 0 கிடச்சிருக்கீங்க, இந்த செகண்ட் ரோ அண்ட் 4th 5th அதே மாதிரி நாங்கள் இங்கே 2nd 4th 5th அது எல்லாம் உனக்கு என்ன ஆகிடும் 0. இங்கே 0 இருக்கிறனால இங்கேயும் 0. காலம் வைஸ் பார்க்கும்போது இந்த காலம் 0 இருக்கா, அப்போ உனக்கு இதுவும் 0 தான் வரும். முதல்ல 0 போட்டு மீதி என்ட்ரிஸ், அப்போ என்னென்ன என்ட்ரிஸ் கரைஞ்சிருக்கு 1 2 3 4 இந்த 4 என்ட்ரி மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக மற்ற ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் முதல்ல 0 ஃபில் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மற்ற நம்பர்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நான் சொன்னேன் M = B இருக்கணும். அடுத்து ஏபி எக்ஸிஸ்ட் ஆனால் பிஏவும் ஒரே ஆன்சர் வரணுங்கிற அவசியம் இல்லை, ஆர்டரும் மாறி வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அடுத்தது ஏபி கொடுத்துட்டு பிஏ எக்ஸிஸ்ட் ஆனதுக்கான டஸ் நாட் இம்ப்ளைஸ் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். சரியா? இப்போது ப்ராடக்ட் ஆஃப் 2 மேட்ரிக்ஸ் இஸ் நல் மேட்ரிக்ஸ்னால் இது வந்து இப்போ 2 மேட்ரிக்ஸ் ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணும்போது வர நம்பர்லாம் 0 இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஏவும் பி ஏதாவது ஒரு நம்பர் 0 இருக்கணுங்கிற எந்த நெசசிட்டியும் கிடையாது. ஏன்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது 1 - 1 வரலாம், 2 - 2 வரலாம், 3 - 3 4 - 4 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 0 இல்லாத நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க, ஆனால் வர்றது 0 வந்துருக்கு. ஸோ அப்படியும் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்ததில் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்போம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் நம்பர் ஆஃப் ரோ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம். ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி அதுக்கு இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம வந்து இதை அடுத்து நாகும் நம்பர் ஆஃப் அடுத்து ஒரு முக்கியமான கொஷின்டா, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்கடா. அந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு உங்களை என்ன கேட்பாங்கன்னா, பாருங்களேன், இப்போ ஒரு மேலே இருக்க இந்த எக்ஸாம்பிள், அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அந்த மேட்ரிக்ஸில் உள்ள ரோ ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு வச்சுக்கலாமே. அதே மாதிரி அடுத்த ரோவை நீங்கள் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 5 கிடைக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு ஆட் பண்ணும்போது சேம் கான்ஸ்டன்ட் K கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது A⁴n அந்த மேட்ரிக்ஸோட A⁴n கேட்குறாங்க. அதில் சம் ஆஃப் ஈச் ரோ, ஒவ்வொரு ரோவோட அடிஷன் என்னவாக இருக்கும், K⁴n இருக்கும். இப்படி சும்மா சொன்னால் உங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. நம்ம அப்படியே என்ன ரோக்கு சொன்னதான் காலத்துக்கு உண்டு. அதுதான் கொடுத்தாங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், 1/4 1/4 1/2 0. நான் ஆட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு 1 கிடச்சிது. ஒவ்வொரு ரோவுமே எனக்கு என்ன கிடச்சிது, 1 கிடச்சிது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் எலிமெண்ட் மேட்ரிக்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க, ட்விஸ்ட்டு இந்த இடத்துல தான். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குது, சம் ஆஃப் ஈச் ரோ, ஒவ்வொரு ரோலையும் உள்ளதோட ஆன்சர் சம் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் A⁴ சம்திங். அப்போது ஒவ்வொரு ரோலையும் ஆட் பண்ணுறத பண்ணிவிட்டு டோட்டலாகவும் ஆட் பண்ணி நீங்கள் சொல்லணும். சரியா? ஓகே, பார்க்கலாமா? இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், 1ன்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு ரோவோட பவர்லையும் 1/5 சம்திங் லைக் தட் என்ன வேணாலும் போட்டுட்டோம். 1 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் இல்லையா? அப்போ இதோட மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டில் ஒரு 1 கிடைக்கும், அடுத்ததில் ஒரு 1 கிடைக்கும்,
அடுத்ததில் 1 கிடைக்கும், அடுத்ததில் 1 கிடைக்கும் இல்லையா? அப்போ 4 1 கிடைக்கும், 4 1 ஆட் பண்ணாகும் 4. நல்லா கவனிச்சுக்கங்கடம்மா, ப்ராப்பர்ட்டியில் உள்ளதை அப்படியே கேட்பாங்கன்னு நம்ம எப்போவுமே யோசிக்கக்கூடாது. நமக்கு மேலே அவங்க யோசிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராப்பர்ட்டியில் சொன்னதெல்லாம் ஒரு ரோவில் உள்ள எலமெண்ட். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 1/1 = 1 ஆன்சரில் 1 இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவசரப்பட்டுட்டு ஆன்சர் 1ன்னு போட்டுருவீங்க. ஆனால் நீங்கள் என்ன கவனிச்சுருக்கணும், எல்லா எலமெண்ட்ஸையும் அவங்க கேட்குறாங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் தான் சொல்லணும். அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே மேடம்மா? ஸோ அடுத்து என்ன பார்க்கலாமா? ஸோ அடுத்ததும் அதே மாதிரி தான் வந்து எப்படி 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருங்கிறத போட்டிருப்பாங்க. இல்லைடா இங்கே பாருங்களேன், இது என்னோடய ஃபேவரட் கொஷின். ஏன் அப்படின்னா a+b² 4 ஆன்சர் கொடுப்பாங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்கும்போது அதில் இந்த ஆப்ஷன் இருக்கும். எப்படின்னா எப்போவுமே ஒரு எக்ஸாமில் இருக்கும், அதாவது செகண்ட் எக்ஸாமில் இருக்கும். a+b² கொஷின் வச்சுக்கோங்க, நம்ம எல்லோரும் லைன் என்ன பண்ணுவோம், a² + 2ab + b² எழுதுவோம் இல்லையா? அது நார்மலாக எந்த நம்பராலும். ஆனால் மேட்ரிக்ஸில் அப்படி கிடையாது. ஏன், இங்கே சாதாரணமாக நீங்கள் a+b² என்ன மீனிங், இங்கே a+b பக்கத்தில் ஒரு a+b, இந்த ஏவால் மல்டிப்ளை பண்ணணும், இதால் மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து பியால் மல்டிப்ளை பண்ணணும், பியால் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு a², அடுத்து ஒரு ab, அடுத்து ஒரு ba, அடுத்து b² கிடைக்குது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மேட்ரிக்ஸில் ஏபி இருந்ததுன்னா பிஏ இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை மேடம் சொல்லியிருக்கோமா? அப்போது ஏபி = பிஏ வர வாய்ப்பு இல்லை. அப்போ 2 ஒன்றா இருந்ததுன்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஏபின்னு போட முடியும். அதனால் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே +ab + பிஏன்னு தான் பிரித்து எழுதணும். ஓகேவா? ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இது மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் முடிச்சிட்டு போல இருக்குது, அதில் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போது ஏபி = இப்போ ஏபி டிஃபைன், அதாவது ஏவையும் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க மேடம், பி கொடுத்துருக்காங்க, ஏபி டிஃபைன்டு. அதே நேரத்தில் பிஏவும் டிஃபைன் ஆகிருக்கணும்னா ஏதாவது கண்டிஷன் சேர்க்க முடியுமா? நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, காப்பாற்ற முடியாது சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க, காப்பாற்ற ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு கேட்போம்ல, அதே மாதிரி தான் மேக்ஸ்லேயும் அதே மாதிரி தான். முடியாது, ஈக்குவல் இல்லை, நாட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்படி என்ன பண்ணலாம், மேத்தமெட்டிஷியன்ட்ட கேட்கலாம். அந்த நாட் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது கண்டிஷனை போட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துருமா? இப்போ 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் நீங்கள் உங்கள் கையில் இருக்குது, மட்டும் வந்து 8 ரூபாய் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன சொல்லுவோம், அப்போ வந்து நீ 8 ரூபாய்க்கு அந்த பொருள் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. இப்போ நீங்கள் 2 ரூபாய் எடுத்துகிட்டு வா, உனக்கு அடிஷனல் கண்டிஷன் நான் கேட்குறேன். இல்லை என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிறேன், அப்போ அதுக்கு எனக்கு இந்த ஒர்க்கை செஞ்சு கூட நான் அதுக்கு பதிலாக உனக்கு நான் இதை கொடுக்குறேன். அப்போ என்ன ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் பாயிண்ட்ஸ் எனக்கு கேட்கும் இல்லையா? அந்த அடிஷனல் அப்படிங்கிறது தான் என்ன, அந்த எக்ஸ்ட்ரா கண்டிஷன். அந்த எக்ஸ்ட்ரா கண்டிஷன்னா ஏபி டிஃபைன்டு, பிஏவும் டிஃபைன் ஆகிருக்கணும். எனக்கு சேமாக இருக்கணும்னு மேட்டர் கிடையாது, டிஃபைன் ஆகிருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் என்ன வரும்னு. ஏபி டிஃபைன்ட் ஆகிருக்கணும், பிஏவும் டிஃபைன் ஆகிருக்கணும். அப்போ ஏவும் பியோட ஆர்டர் என்னவாக இருக்கணும்? வெரி குட், ஆர்டர் கண்டிப்பாக ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 3x3ன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் 3x3ன்னு வச்சுக்கோங்க. ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக ஏபியும் டிஃபைன், பிஏவும் டிஃபைன். இங்கே 10x10, அங்கேயும் 10x10 எடுத்துக்கிட்டால் அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், ஆனால் இங்கே 10x10, இங்கே 5x5ன்னு வரக்கூடாது. நான் சொல்கிறது கவனிங்க, சேம் ஆர்டர், அந்த ஆர்டர் ஸ்கொயராக இருக்கணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுவாக இருக்கணும். ரெண்டுமே சேம் ஸ்கொயர் டைப் ஆஃப் கேட்டகரியாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஏபியும் டிஃபைன், பிஏவும் டிஃபைன், அவ்வளோதான். வெரி குட், ஓகேம்மா. தென் நெக்ஸ்ட் என்னென்னா காம்பினேஷன் அண்டு இதெல்லாம் டயகனல் என்ட்ரிஸ். ஸோ டயகனல் என்ட்ரிஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டயகனல் என்ட்ரிஸ் தனியாக நான் நடத்துகிறேன். அதுக்கப்புறம் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கேலர், அடுத்து காஞ்சிகேட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சால் தான் நீங்கள் காஞ்சிகேட் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுன்னா டவுட்ஸ் நம்மகிட்ட கேட்டுக்கோங்க. காஞ்சிகேட்டுக்கு டிரான்ஸ்போஸ், அடுத்து டிரான்ஸ்போஸ். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு காமன் தான். இதில் ஸ்கேலர் மேட்ரிக்ஸில் மட்டும் இந்த நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஆல்சோ சிமிலர் ஃபார்மேட் அப்படின்னு சொன்னால் கூட இது ஒரே ஒரு டவுட் இருக்கும், நான் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னும் நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது இப்போ டயகனல் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, சப் மேட்ரிக்ஸ், பிரின்சிபல் சப் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஒரு பாட்டை அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் ட்ரையாங்குலரில் ஒரே ஒரு டவுட் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கிளாஸஸ் இதோட முடிஞ்சிடும். ஓகேவா? தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். டவுட்ஸ் இருக்கவங்க நீங்கள் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்குள்ளே உங்களுக்கு நான் அனுப்பியிருக்க 22 pages ஆஃப் மெட்டீரியல், ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகே.